தேடிடும் ஜீவன் நீயே, எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே. உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனே உந்தன். துன்பத்தின் துணையும் நீயே, எங்கள் இன்பத்தின் விளக்கும் நீயே. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நோன்பை பற்றிய விவாதம் இன்றைய நற்செய்தியிலே நடைபெறுகிறது. யோவானின் சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்கும் போது இயேசுவின் சீடர்கள் நோன்பிருப்பதில்லையே என்ற பரிசேயருடைய ஆதங்கம் இயேசுவின் முன் வைக்கப்படுகிறது. இது இயேசுவின் சீடர்கள் மீதுள்ள அக்கறையினால் அல்ல, மாறாக தாங்கள் இத்தகைய நோன்பை கஷ்டப்பட்டு கடைப்பிடிக்கும் போது இவர்கள் மட்டும் எந்த கஷ்டமுமில்லாமல் இருக்கிறார்களே என்ற ஆதங்கங்களினால் கேட்கப்படுகிறது. இயேசுவின் பதிலை மேலோட்டமாக பார்க்கும் போது இயேசுவின் நோன்பின் முக்கியத்துவத்தை குறைத்து பேசியிருப்பது போல் தோன்றினாலும் நிச்சயமாக அது இயேசுவின் நோக்கம் கிடையாது. ஏனெனில் இயேசுவே நோன்பின் வல்லமையை தன் சீடர்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். மேலும் அவரே நோன்பிருந்து செபித்திருக்கிறார். அப்படியென்றால் இயேசு இவ்வாறு பேசியதற்கு காரணம் நோன்பை பற்றிய பரிசேயர்களுடைய தவறான புரிதலேயாகும். வருடத்திற்கு ஒரு நாள் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள் மற்றும் பஞ்சம், போர் போன்ற முக்கியமான நேரத்தில் நோன்பு என்ற ஜூத சட்டத்தை பரிசேயர்கள் தாங்கள் பக்திமான்கள் என காட்டிக்கொள்வதற்காக வாரம் இருமுறை நோன்பிருந்தார்கள். மேலும் நோன்பை சுட்டிக்காட்டும் தியாக மனநிலையோடு இறைப்பிரசன்னத்தை உணராமல் புகழுக்காகவும் மக்களின் அங்கீகாரத்திற்காகவும் நோன்பிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய நோன்பு இயேசுதான் மெசியா என்று கண்டுகொள்ளவும் உதவி செய்யவில்லை. நோன்பை பற்றி நமது புரிதல் என்ன என்பதை சிந்திக்கின்ற வேளையில் நாம் உண்ணக்கூடிய உணவை தியாகம் செய்வதோடு இறைவனை நினைத்து அவரது அருள் பிரசன்னத்திற்குள் செல்கின்ற ஒரு புனிதமான செயலே நோன்பாகும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இந்த நோன்பின் மகத்துவத்தை நோக்கி ஆண்டவருடைய வழி செல்ல என்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நாவுகள் அனைத்துமே முழங்கும், எந்நாளுமே சிரங்கள் பணியும். கசிந்திடும் கண்ணீர், கனிந்திடும் இதயம், கூப்பிடும் கரங்கள் உன் துதி பாடிடும். மீட்கின்ற வலிமையின் வல்லவா, எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா. பேய்களை அடக்கினீர், நோய்களை மாற்றினீர், நாடிடும் மக்களின் பசிப்பிணி போக்கினீர்.